அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். திருச்சி ஆலம்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பிரம்மாண்டமாக நடந்த மாநாடு. அண்ணன் சீமான் அவர்களின் தமிழ் தேசிய மிரட்டல். 5 லட்சம் பேர் கலந்து கொண்ட அந்த மாநாடு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன, வியக்க வைக்கும் தகவல்கள், இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். மாநாடு முடிஞ்சு 2 நாட்களுக்கு பிறகுதான் போர்த்தொழில் இந்த காணொளியை வெளியிடுது. இந்த 2 நாட்களும் இந்த மாநாட்டை குறித்தான பிரமிப்பு என் மனசுலேருந்து நீங்கவே இல்லைங்க. எல்லா வலையொலிகளும் உடனுக்குடனாக காணொளிகள் போட்டுவிட்ட பிறகு என்னால் ஒரு காணொளியை தயாரித்து போட முடியலை. காரணம் என்னன்னா, அந்த மாநாடு குறித்த என் மனசுக்குள்ளே ஏற்பட்ட பிரமிப்பு. உண்மையிலேயே பிரம்மாண்டம்னு எழுத்தில் எழுதி கொண்டிருந்த எனக்கு உண்மையான பிரம்மாண்டத்தை அந்த மாநாடு காட்டிச்சிங்க. தமிழ் தேசிய கருத்தியல் என்ற தத்துவத்திற்கு எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது இதுதான் முதல் முறை. அநேகமாக தமிழ் தேசிய இன அரசியல் வரலாற்றிலேயே தமிழ் தேசிய கருத்தியலுக்காக கூடிய பெரும் கூட்டம் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சி ஆலம்பட்டி புதூரில் கூடிய அந்த பிரம்மாண்டமான கூட்டம் தாங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட கால்கோள் விழா, மாநாட்டோட தொடக்க விழா திருச்சி ஆலம்பட்டி புதூரில் நடைபெற்ற போது அந்த விழாவில் நான் கலந்து கொண்டேங்க. அப்போ இந்த மாநாட்டு திடல் எவ்வளவு பெரியது என்று என் காரை எடுத்துக்கிட்டு நானும் என் கூட வந்தவங்களும் அந்த மாநாட்டு திடலை சுற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த மாநாட்டு திடலை சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு அரை மணி நேரம் ஆனது. அப்போதே நான் நினச்சேன், இந்த பிரம்மாண்டமான திடல்ல எப்படி இவ்வளவு மக்களை அழைத்து வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு உணவு, கழிப்பறை போன்ற வசதிகளை ஏற்படுத்தி குடிநீர் வழங்கி அந்த வெயில் பொழுதுல எப்படி அவர்களை பராமரித்து மீண்டும் பாதுகாப்பாக இரவு உணவு வழங்கி அவர்களை எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த மாநாட்டு திடல் நிறைய வேண்டுமானால் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டு திடல்ல குவியணுமே, இதற்கெல்லாம் என்ன ஏற்பாடுகள் என்று பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான கேள்விகள் என் மனசுக்குள்ளே எழுந்து கொண்டே இருந்தது. அதற்கு முன்னாடி சோழமண்டல கலந்தாய்வு என்ற எங்கள் 18 தொகுதிகளுக்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. அது அண்ணன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில். அண்ணன் சீமான் தெளிவாக சொன்னார், ஒவ்வொரு தொகுதியிலிருந்து குறைந்தது 3000 பேருக்கு மேலே வரணும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டாங்க. மேலும் மாநாட்டிற்கென்று நீங்கள் யாரும் நிதி கொடுக்க வேண்டாம், நீங்கள் மாநாட்டிற்கு வருகின்ற செலவுகளை மட்டும் செய்து கொள்ளுங்கள் என்று கட்சிக்காரங்கள்ட்ட அண்ணன் சீமான் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு இருந்த வாய்ப்பு என்பது, மாநாட்டிற்கு அண்ணன் நிதி வேணான்னு சொல்லிட்டாரு, ஆனால் இந்த மாநாட்டு திடலை நாம் முழுமையாக நிரப்பி தரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முன்னாடி இருந்த சவால். எனவே அந்த மாநாட்டு திடலை எவ்வாறு நிரப்புவது என்று கட்சி பொறுப்பாளர்களிடையே நாங்கள் கலந்தாய்வு கூட்டம் பேசிய போது, போக்கில் ஒரே ஒரு வாகனத்தில் மட்டும் ஆட்களை அழைத்துட்டு போய் அந்த மாநாட்டு திடலை நிரப்ப முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பல்லாயிரக்கணக்கான வாகனங்களை எல்லா தொகுதிகளிலிருந்தும் ஒன்றாக சேர்த்து எடுத்துக்கொண்டு பல லட்சக்கணக்கான மக்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டு திடலை நிரப்பணுங்கிறது தான் எங்களுக்கு முன்னாடி இருந்த சவால். இந்த மாநாட்டு வேலைகள் தொடங்குவதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாங்கங்க. சமீப காலமாக தமிழ் தேசிய அரசியலுக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள், அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அரசியலை பற்றி, அண்ணன் சீமானை பற்றி கடுமையாக எழுப்பப்படுகிற அவதூறு தாக்குதல்கள், திராவிடமும் தேசியமும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை எதிர்க்கின்ற காட்சி, திரையரங்க இருட்டிலிருந்து ஒருவர் திடீரென்று குதித்து நான் முதலமைச்சராக போகிறேன் என்று செய்கின்ற கோமாளித்தனங்கள், இதெல்லாம் தமிழ் தேசியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்திருந்தது. இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா நாம ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி நமது சக்தியை நாமே உணர்ந்தாதான் நாம யாருங்கிறது நமக்கும் தெரியும், இந்த உலகத்திற்கும் தெரிய வரும் அப்படிங்கிற கருத்தியல் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டிற்கு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிடணுங்கிற ஒரு மிக தெளிவான முடிவுக்கு கட்சியின் பொறுப்பாளர்கள் வந்து சேர்ந்தோம். அதற்கப்புறம் நடந்தது புயல் வேக வேலைகள்ங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கட்சியோட பொறுப்பாளர்கள்,
கட்சியோட உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து பேசிக்கொண்டது, நாம மட்டும் மாநாட்டு திடலுக்கு போனால் பத்தாது, அதற்கு பதிலாக இந்த முறை கூட்டம் கூட்டமாக குடும்பமாக நாம செல்லணும்னு எங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டோம். மேலும் அண்ணன் சீமான் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார், இது சாதாரண மாநாடல்ல, இனத்திற்கான திருவிழா. எப்படி காதுகுத்துக்கு, கல்யாணத்திற்கு, சடங்குக்கு எப்படி பத்திரிக்கை வைப்பீங்களோ அதே போல உங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், உறவுகள் என அனைவர்கிட்டையும் போய் நேரடியாக சந்திச்சு பாக்கு வெத்தலை வச்சு கொடுத்து, நீங்கள் பத்திரிக்கையை வச்சு கொடுத்து, இது இனத்திற்கான திருவிழா, எல்லோரும் பிப்ரவரி 21 திருச்சி ஆலம்பட்டி புதூருக்கு வந்து சேருங்க அப்படின்னு அழைப்பு கொடுங்கன்னு அண்ணன் சீமான் அறிவுறுத்தியிருந்தார். அவரின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே இந்த முறை நாம் தனியாக போகக்கூடாது, குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் அழைத்து கொண்டு போவோம் என்ற முடிவை நாங்கள் எல்லோரும் எடுத்தோம். அந்த அடிப்படையில் மாநாட்டிற்கு சில நாட்கள் முன்பாகவே எங்களுக்கு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. சத்யராஜ் தம்பி, வர பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு திருச்சி திண்டுக்கல் சாலையில் இருக்கிற ஆலம்பட்டி புதூரில் வர சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு நடைபெறுது. நம்ம கட்சியோட மாநாடு, நம் குடும்பத்திற்கான மாநாடு, நம் இனத்திற்கான மாநாடு. அவசியம் வந்துருங்க. அன்னைக்கு காலம்பரே வந்துடணும். சேர்ந்து நம்ம 10 மணிக்கு கிளம்புறீங்க. இதுக்கு முன்னாடி சரியா சேர்ந்து போயிட்டு, அதனாலதான் உறவுக்காரங்களுக்கு வைக்க நம்ம கட்சி தான் நம்ம குடும்பங்கிறனால உறவுக்காரங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறோம். அவசியம் வந்துருங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் திட்டமிட்டு வைத்தது வேற, ஆனால் எங்களுக்கு உரிய வாகனங்கள் கிடைக்கல. பல்வேறு விதமான அரசியல் அழுத்தங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் களத்திற்கு போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பொருளாதாரம் தான். திடீரென்று பல லட்சக்கணக்கான ரூபாய் எங்களுக்கு தேவைப்பட்டது. எப்போதுமே இது போன்ற நெருக்கடியான சமயங்களில் எங்களுக்கு உதவுகிற உறவுகள் கூட திடீர்னு கொடுப்பதற்கு அவர்களால் முடியலை. இது போன்ற பல்வேறு நெருக்கடிகளை எங்களது கட்சியின் பொறுப்பாளர்கள் சந்திக்க தொடங்கினார்கள். ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இது போன்ற சவால்கள் எங்களுக்கு வந்து கொண்டே செய்திகளாக வந்து கொண்டே இருந்தன. அப்போதான் ஒரு முடிவெடுத்தோம், இந்த முறை எல்லோரிடமும் சென்று நாம் பாக்குவத்தலை வச்சு இந்த அழைப்புதழை வச்சு வர சொல்லுவோம், கூடுதலாக உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுங்கன்னு கேட்போம் அப்படின்னு முடிவெடுத்து தான் எல்லா உறவுகளையும் சந்திக்க தொடங்கினோம். வீடு வீடாக சென்றோம், குடும்பமாக சந்தித்து பேசினோம். அதன் அடிப்படையில் தான் இந்த பயண திட்டம் உருவானது. மாநாட்டுக்கு 2 நாட்கள் முன்னதாகவே நான் திருச்சிக்கு போயிட்டேங்க. நான் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ பெரிய திடல், இத்தனை லட்சக்கணக்கான இருக்கைகள், இந்த இருக்கையில் எப்படி எல்லோரையும் அமர வைப்பது, எத்தனை வாயில்கள் வழியாக வந்து எல்லோரையும் கொண்டு வந்து பாதுகாப்ப சேர்ப்பது, இந்த மாநாட்டு திடலில் ஒரு அவசர மருத்துவ உதவினா எப்படி ஒரு மருத்துவமனை போல ஒன்றை வைத்து எப்படி கையாளுவது என்று 1008 பிரச்சனைகள் எனக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருந்தன. இது குறித்து அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களிடமும் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷிடமும் இந்த கேள்விகளை எல்லாம் நான் முன் வச்சேன். அவங்க எனக்கு பொறுமையாக விடை சொல்லிட்டே இருந்தாங்க. 5 வாயில் வச்சிருக்கிறோம்னு, அதோடு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் குருதிக்குடை பாசறை மூலமாக ஒரு அவசர மருத்துவமனை, அதில் 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்காங்க, அவசர ஊர்தி வைக்கப்படுகிறது, பெண்களுக்கு தனியே கழிப்பறை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பாலூட்டும் தாய்மார்களுக்கென்று ஒரு தனியே அறை வைக்கப்பட்டிருக்கிறது. இது நோன்பு நேரம், இஸ்லாமியர்கள் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள், அந்த பிரார்த்தனை கூடம் ஒன்று தனியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து இப்படி வரப்ப வாகனங்கள் இங்கெங்கே நிறுத்தப்படணும், இந்த இடத்திலிருந்து அவர்கள் புகுந்து இப்படி வெளியே போவாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தம்பி சாட்டை துரைமுருகன் என்னிட்ட படிப்படியாக எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் சொல்கிறப்ப நான் ஏதோ ஒரு வகையில் திருப்தி அடைஞ்சாலும் நான் முழுமையாக கன்வின்ஸ் ஆகவே இல்லை. நான் அவன்கிட்ட கூட சொன்னேன், தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் எப்படி கூட்ட போகிறோங்கிறப்ப, அண்ணன் நீங்கள் உறுதியாக நாம் இனத்திற்காக உயிர்விட்ட மாவீரர்களை நம்புங்கள், அவர்கள் இந்த கூட்டத்தை அழைத்து வருவார்கள், பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக அவர்களை அழைத்து போய் வீட்டில் சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு முதல்ல கொடுத்தது தம்பி சாட்டை துரைமுருகன் தான். அவருடைய நம்பிக்கை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அண்ணன் சீமானின் நம்பிக்கை அதை தாண்டி இருந்தது. அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்ப கூட பொதுமக்களை எவ்வாறு திரட்ட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். இந்த முறை கட்சிக்காரர்களை குடும்பமாக நாம் அழைத்து வர வேண்டும். நமது உறவினர்கள் அவர்கள் வேற எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, இந்த திருவிழாவிற்கு, இந்த இனத்தின் திருவிழாவிற்கு நீங்கள் அவசியம் வரணும்னு நீங்கள் வீடு தேடி போய் அழைக்கணும் தம்பி அப்படின்னு அவர் உறுதியாக சொன்னார். அதன்படியே கட்சி பொறுப்பாளர்கள் எல்லா தொகுதிகளிலும் ஒவ்வொருவராய் சந்தித்து
பாக்கு வெத்தலை வச்சு கொடுத்து எல்லாரையும் அழைத்து கொண்டிருந்தார்கள். அந்த செய்திகள்லாம் வந்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகு மாநாட்டிற்கு முதல் நாள் இரவு எல்லா ஏற்பாடுகளும் ஓரளவு தயாராகி இருந்தன. அன்று மாலை தான் அண்ணன் சீமான் அவர்கள் விமானத்தில் குடும்பத்தோட வந்து சேர்ந்தாங்க. அண்ணனும் அண்ணியும் வந்து சேர்ந்தாங்க. மாநாடு முந்தைய நாள் இரவுல நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கப்ப எங்க மனசுல இருந்த மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா, இந்த மாநாட்டு திடல் நாளைய தினம் எப்படி நிரம்ப போகுது, எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வரப்போறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருங்க, அதாவது மாநாட்டின் நுழைவாயிலிருந்து மாநாட்டின் மேடை பகுதி வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. முழுக்க நாற்காலிகள், 2 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 5 லட்சம் பேர் கூடுனாதான் அந்த மாநாட்டு திடல் நிரம்புற சூழல். எனவே அந்த 1.5 கிலோமீட்டருக்கு எப்படி ஆட்கள் வருவாங்க, அப்போ தூரத்தில் உட்கார்ந்துருந்தவங்களுக்கு எப்படி அவங்க எல்இடி மூலமாக அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க என்று பல்வேறு விதமான சிந்தனைகள், என்னுடைய கருத்துக்களை அருகில் இருந்த தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டப்ப அவர் பொறுமையாக ஒன்றுக்கும் அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் கனவுல அந்த மாநாட்டை அவர் நடத்தி பார்த்து விட்டார். அதனால அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது. எனக்கு என்னன்னா, தம்பி நடத்தி பார்த்துட்டான், ஆனால் இதை எப்படி அதை நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுல பல்வேறு கேள்விகள் எனக்கு இருந்தன. அன்று இரவே மாநாட்டு திடல் அவசரமாக தயார் செய்யப்பட்டுச்சு. அன்று மதியம் 1 மணி அளவில் மாநாட்டு திடல் ஏறக்குறைய தயாராகி விட்டது. அன்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கெல்லாம் பறை இசையோடு மாநாடு தொடங்குனுச்சிங்க. பறை இசை தொடங்குறப்ப எனக்கு மிகப்பெரிய பதட்டம். அப்போ ஒரு கால் பகுதி தான் மாநாட்டு திடல் நிரம்பி இருந்தது. நான் அருகில் இருப்பவற்றை சொல்லி, நீங்கள் மாநாட்டு மேடை மேலே ஏறி பாருங்க, எவ்வளோ நிரம்பி இருக்கு பாருங்கன்னு எல்லோரும் அந்த பதட்டத்தோடு பேசிட்டு இருக்கிறப்ப பறை நிகழ்ச்சி தொடங்கினத்திற்கு பிறகு வருது பாருங்க கூட்டம். ஒரு 5 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி நிரம்பிடுச்சு. காவாசி தான் காலியாக இருந்துச்சு. ஒரு 5:30 மணிக்கு மாநாட்டு திடல் இருக்கைகள் நிரம்பிடுச்சு. உட்காருவதற்கு இடம் இல்லை. போக 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 அண்ணன் சீமான் அவரே போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி கொண்டதாக தகவல்கள் வருகின்றன. பஞ்சப்பூர் அந்த பேருந்து நிலையம் அருகே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக்கொண்டு இருப்பதாகவும் அதனால காலதாமதம் ஏற்படுவதாகவும் மாநாட்டு திடலுக்கு பல்வேறு தகவல்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. கட்சி பொறுப்பாளர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்திற்கு மேல அங்க மாநாட்டு திடல்ல அலைபேசியும் இயங்காம போயிடுதுங்க. அப்ப அலைபேசி இயங்காம இருக்கிறதுனால எவ்வளவு பேர் மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கொஞ்சமாக மாநாட்டு திடலை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிய தொடங்கவே மாநாட்டு நிகழ்ச்சிகள் இங்கே பிரம்மாண்டமாக அரங்கேற தொடங்கின. அதில் முதலாவதாக பறை இசை, அதற்கப்புறம் கலை நிகழ்ச்சி, அதற்கப்புறம் விளக்கேற்றுதல் நிகழ்வு, அதற்கப்புறம் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டு கொடியை ஏற்றி வச்சாருங்க. அந்த தமிழ்நாட்டு கொடியை ஏற்றி வைக்கிறப்ப நமக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டுச்சு பாருங்க. நம் இனத்திற்கென்று ஒரு கொடி, தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கென்று ஒரு கொடி, அது தமிழினத்தின் தேசிய கொடிங்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் நிமிர்ந்து நின்று அந்த கொடிக்கு எங்களது வணக்கத்தை செலுத்தினோம். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியை அண்ணன் சீமான் ஏற்றி வைத்தார். அரும்பெரும் பாட்டன் கரிகால் பெருவளத்தான் தூக்கி சுமந்த புலிக்கொடி, எமது பெருமைக்குரிய மன்னன் ராஜராஜ சோழன் தூக்கி சுமந்த புலிக்கொடி, அவனது மகன் உலகை ஆண்ட பெருமன்னன் ராஜேந்திர சோழன் தூக்கி சுமந்த கொடி, ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒருங்கே பறந்த கொடி, எம் தலைவர் மேதகு அவர்கள் தூக்கி சுமந்த கொடி, 1000 எம் இனத்தின் மாவீரர்கள் தன் நெஞ்சில் போர்த்தி கொண்ட அந்த புலிக்கொடியை அண்ணன் சீமான் ஏற்ற எல்லோருக்கும் அந்த மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி அலை ஏற்பட்டுச்சுங்க. அதற்கப்புறம் 2 பாடல்கள், செந்தமிழர் பாசறை வளைகுடா தயாரிப்பில் தம்பி முரளி மனோகர் அவரோட இயக்கத்தில், தம்பி பிரபாகரனோட இசையில், தம்பி கோவிந்தராஜோட படத்தொகுப்பில், என் மைத்துனர் பாக்கியராசன் அவர்களோட தயாரிப்பு மேற்பார்வையில் அந்த தேசமே பிரபாகரன் என்ற பாடல் அந்த திரையில் ஒளிபரப்ப தொடங்கினோன்னே மாநாட்டு திடல்ல இருந்த லட்சக்கணக்கான மக்களின் ஒட்டுமொத்த மன அலைவரிசையே மாறிடுச்சிங்க. அது வரைக்கும் எல்லாரும் கொண்டாட்டமா இருந்தவங்க நமது தேசிய தலைவர் மேதகு அவர்களின் முகத்தை பார்க்கிறப்ப எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சுங்க. அந்த ஒரு வரி வரும், மாண்பழில் உனது புன்னகைன்னு சொல்றப்ப எல்லோருமே கண் கலங்கி நமது தலைவரின் முகத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தவங்க. அது அந்த மாநாட்டோட உச்ச கட்டங்க. அதற்கு பிறகு அண்ணன் சீமானை பற்றி ஒரு பாடல்,
ஒரு தீன்னு ஒரு பாட்டுங்க. இந்த பாடல் மாநாட்டிற்கென்று பிரத்யேகமாக தம்பி முரளி மனோகர், தம்பி பிரபாகரன் ஆகியோரால் தயாரிக்கப்பட்ட பாடல். அதே அணி தான் தேசமே பிரபாகரன் பாடலை தயாரித்தாங்கல்ல, அதே அணி இந்த பாடலையும் தயாரித்திருந்தார்கள். அதே போன்ற மிக தெளிவான காட்சி அமைப்புகள். அந்த பாடல்ல முதல்ல ஒரு புலி தனிச்சு வருங்க. அந்த புலியை சுற்றி ஒரு பன்றி கூட்டம் வளைக்கும். அந்த புலி வேட்டையை ஆடிட்டு அப்படி நிமிர்ந்து வரும் பாருங்க. அந்த காட்சி மாநாட்டு திடல்ல ஒளிபரப்பப்பட்டப்ப லட்சக்கணக்கான பேர் எழுந்து நின்று ஆர்ப்பாட்டமா கைத்தட்டினது காட்சி இருக்கு பாருங்க. கண்கள் முழுக்க நிரம்பி இருக்குங்க. அதற்கப்புறம் இந்த 2 பாடல்களும் முடிந்த பிறகு அண்ணன் சீமான் வந்து இந்த ரம்லான் மாதம் இஸ்லாமிய உறவுகள் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சுங்கிறதுனால அவர்களை நோன்பு திறக்க அனுப்பி வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் தனியாக உட்கார்ந்து நோன்பு திறந்து அவருடைய பிரார்த்தனையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால மைதானம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அமைதி அங்கே நிலவனுச்சு. அந்த நேரத்தில் தான் பேருந்தில் அழைத்து வரப்பட்ட 234 வேட்பாளர்களும் ஒவ்வொருத்தவங்களா மேடைக்கு ஏற்றப்பட்டாங்க. யாரும் எந்த சத்தமும் போடாம அமைதியா அவரவர் இருக்கையில போய் 117 ஆண்கள் 117 பெண்கள் அவர்கள் எல்லோரும் அவரவர் இருக்கையில அமர்ந்தாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை இந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்க அண்ணன் சீமான் பலத்த கரவொலிக்கு நடுவில் மேடை ஏறினார். மேடையில் ஏறி அவர் பார்க்குறப்ப அவர் முன்னால் திரண்டிருந்த பல லட்சக்கணக்கான உறவுகளை பார்த்து அவர் இரு கையும் உயர்த்தி அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய போது அந்த மாநாட்டு திடலே அதிர்ந்துச்சிங்க. அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் செய்ததெல்லாம் மாபெரும் சம்பவம். அட்டகாசமான ஒரு 1.5 மணி நேரம் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை எவ்வாறு இருக்கும், நாம் தமிழர் கட்சி எப்படி திராவிட ஆட்சி முறைக்கு மாற்றா அமையும், நாம் தமிழர் கட்சி ஏன் பெரியாரை எதிர்க்குது போன்ற எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லி நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளிடமிருந்து எப்படி தனித்துவமாக இருக்குன்னு 1.5 மணி நேரம் அவர் பேசினதெல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ கேட்டாலும் நமக்கு மெய்சில் இருக்கிற பேச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் தனது பேச்சின் முடிவில் 2 பாடல்களை அண்ணன் சீமான் பாடுறார். அதில் அந்த ஒத்த ரூபா தாரங்கிற அந்த பாட்டு மெட்டில் ஒரு பாட்டு, சொல்லம்மா தேவி ஜக்கம்மா அப்படின்னு அந்த பாடல் மெட்டில் ஒரு பாட்டு, 2 பாட்டையும் அண்ணன் ராகம் தவறாமல் அந்த மேடையில் பாடுறப்ப அந்த மாநாடு முழுக்க விழா கோலம் பூண்டுச்சிங்க. அண்ணன் சீமான் சொன்னது நடந்துச்சு. அதுதான் இனத்திற்கான திருவிழா. அதற்கு பிறகு ஒவ்வொரு வேட்பாளரையும் அண்ணன் சீமான் அறிமுகப்படுத்தி அவர்களின் சிறப்பம்சங்களை பற்றி, கல்வி தகுதியை பற்றி சொல்லி அறிமுகப்படுத்த தொடங்கினாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் எழுந்து நின்று கம்பீரமாக நாம் தமிழர் கட்சி வணக்கம் வச்சுட்டு அமர்ந்த அந்த காட்சி இருக்கு பாருங்க. இன்னும் யோசிக்கவே நமக்கு சிலிர்ப்பாக இருக்குது. 117 ஆண்களையும் 117 பெண்களையும் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப அந்த அரங்கத்தில் ஏற்பட்ட கரவொலி, ஐயோ, அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மிகப்பெரிய அனுபவங்க. அதற்கு பிறகு இறுதியாக அண்ணன் சீமான் தான் போட்டியிடுகிற தொகுதி எந்த தொகுதி என்பதை அறிவிக்க தொடங்கின பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுறாருங்கிறதே எங்க காதுல உள்ள. ஏனென்றால் அந்த மாநாட்டில் திரண்டிருந்த பல லட்சக்கணக்கான பேர் உச்ச குரல்ல கத்தி ஆவேசமா எல்லோரும் அந்த சத்தத்தை எழுப்புன அந்த காட்சி இருக்கு பாருங்க. ஐயோ, அதெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டங்க. அந்த முழக்கங்களுக்கு மத்தியில அண்ணன் சீமான் தான் காரைக்குடியில் போட்டியிட போகிறேன், வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில், கம்பர் பிறந்த மண்ணில், மருதுபாண்டியர்கள் பிறந்த மண்ணில் தான் போட்டியிட போகிறேன், அது தானும் பிறந்த மண் என்று சொல்லி அவர் அறிவித்தப்போ அந்த மாநாட்டில் மிகப்பெரிய கரவொலியும் முழக்கங்களும் ஏற்பட்டுச்சு. இறுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு அந்த மாநாட்டு மேடையில் இறங்குறப்ப இப்படி நேர்த்தியாக 3 மணி நேரம் எந்த விதமான தடை இல்லாமல் சரளமாக பேசிட்டு இறங்கினார் பாருங்க. அவர்கிட்ட எந்த குறிப்புகளும் கிடையாது. வேட்பாளர் அறிவிக்கிறப்ப மட்டும்தான் அவருக்கு குறிப்புகள் வழங்கப்பட்டன. அதற்கு முன்னதாக எந்த குறிப்பும் அவருக்கு வழங்கப்படலை. அண்ணன் சீமான் வேட்பாளர் அறிவிக்கிறப்ப ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த திரையில புகைப்படங்களாக காட்டப்பட்டு அவர்கள் படித்த கல்வி தகுதியும் அந்த மேடையில் காட்டப்பட்டுச்சுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு மேடையில் இறங்கினப்ப அந்த மாநாட்டு திடலே எழுந்து நின்று ஆர்ப்பரிச்சாங்க. இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போதே அண்ணன் சீமான் பேச தொடங்கிய நேரத்திலேயே மாநாட்டோட வலதுபுறம் அந்த முதல் பாதையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறாங்க.
அப்போதான் நான் அண்ணன் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயூன் அவர்கள்ட்ட சொல்கிறேன், அண்ணன் இதை திறந்து விட்டுறலானே, எல்லாரும் வந்து உள்ளே வந்து அமர்ந்துருவாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி வேகமாக ஓடி வந்து, இல்லை இதை திறந்து விட முடியாது, ஏனென்றால் மாநாட்டு திடலுக்கு அந்த வெளியே 25,000 பேருக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு உள்ளே வந்தால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி, அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் பாதுகாப்பு படை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கின்ற உறவுகளை பாதுகாப்பாக உள்ளே அமர வைத்தார்கள். நாற்காலிகள் நிரம்பி போய், சுற்றி இருக்கிற பகுதிகள் நிரம்பி போய், சீமான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மேடைக்கும் பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த பகுதிக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியிலையும் வெளியே வந்திருந்த உறவுகள் வந்து உள்ளே வந்து அமர தொடங்கிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் சீமானோட பேச்சு முடிகிற வரைக்கும் இந்த சூழ்நிலை நிலவணிச்சிங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் எங்கிருந்தோ மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருந்தாங்க. அதுதான் அந்த மாநாட்டில் நம்ம நினைச்சு பார்க்குறப்பே வியப்பா இருந்த விஷயங்க. பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே மட்டுமே ஆயிரக்கணக்கான வண்டிகள் அங்கே போக்குவரத்து நெரிசல்ல மாட்டிக்கிட்டு நின்றுருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களும் வந்து சேர காலதாமதம் ஏற்பட்டுடுச்சு. மாநாட்டு திடல்ல நிற்கவோ அமரவோ இடமில்லாத சூழ்நிலை. எனவே மாநாட்டு திடல் நிரம்பி, அதற்கு வெளியே இருக்கின்ற பார்க்கிங்கு நிரம்பி, முழுக்க எங்கு பார்த்தாலும் மனித தலைகள்ங்க. ஏறக்குறைய 5 லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த கூட்டம்ங்கிறது தமிழ் தேசிய வரலாற்றில் இதுவரை கூடாத ஒரு கூட்டங்க. சரி, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு, ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு குழந்தை தடுக்கி விழுந்ததா ஒரு செய்தி, ஒரு பொருள் காணாம போனதா ஒரு செய்தி எங்கும் நடக்கலைங்க. எடுத்துக்காட்டா ஒரு சம்பவம் சொல்றேன். கும்பகோணம் வேட்பாளர் தம்பி வழக்கறிஞர் மோ ஆனந்த் தனது குடும்பத்தினரை வர சொல்லிட்டு அவர் 3 மணிக்கே வேட்பாளர்கள் எல்லோரும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மண்டபத்துக்கு அவர் போயிட்டாரு. அதனால அவருடைய மனைவி மற்றும் 2 சிறு குழந்தைகள் அந்த மாநாட்டு திடலுக்கு வந்து சேருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு போச்சு. அவர்களால் மாநாட்டின் முன்புறத்திற்கு மேடைக்கு முன்பாக வர முடியல. கடைசியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அந்த 2 சிறு குழந்தைகளை வைத்திருக்கின்ற அந்த பெண்ணுக்கு புரியலை. அங்கே மாநாட்டில் அலைபேசியும் இயங்கலை, யாரையும் தொடர்பு கொள்ளவும் முடியல. அப்போ அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே ஒரு சூழல், அங்கே இருக்கின்ற எல்இடி திரையில் நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்ப்போம்னு ஒரு எல்இடி திரைக்கு முன்னாடி உட்காடுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஒரு வேட்பாளரோட மனைவி, அவங்களோட பிள்ளைகள் என்று அங்கே இருந்த திருப்பூர் மாவட்ட உறவுகள்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க எல்லோரும் அந்த பெண்ணையும் அந்த 2 குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு மாநாட்டு திடல்ல வேட்பாளராக தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் கும்பகோணம் வேட்பாளராக அறிவிக்கப்படுற அந்த பொழுதுல திருப்பூர் மாவட்ட உறவுகள்லாம் அப்பா பாருன்னு சொல்லி ஆனந்தோட குழந்தைகள்கிட்ட காட்டி அவங்க பெருமிதப்பட்டிருக்காங்க. அதை அந்த பொண்ணு கண்கலங்க சொல்கிறாங்க. அவ்வளவு பாதுகாப்பாக நான் உணர்ந்தேன் அண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்ப உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு ஏற்பட்டதுங்க. நாம் தமிழர் கட்சி கொள்கை மாறாத, தத்துவ நிலை மாறாத ஒரு கூட்டம் நமக்கு தெரியும். ஒரு ஒழுங்குங்க, யார் வந்தாலும் சரிதான், யாரும் தள்ளிக்கலை, ஒருத்தவங்க மிதிச்சிக்கலை, தள்ளுமுள்ளு நடக்கலை, எல்லோரும் பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக வீடு திரும்பக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நானே ஒரு முறை வெளில போயிட்டு வரப்போ சின்ன கூட்டத்தில் சிக்கிக்கிட்டேன். எல்லோரும் விலகி நின்று எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே போல் பாதுகாப்பு படை வீரர்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க நிர்வகித்த அந்த முறை, தம்பி சாட்டை துரைமுருகனும் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷும் அந்த மாநாட்டு திடல் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் ஹுமாயூன் கபீரும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். கூடுதலாக நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாக்கியராசன் அவர் வந்து அண்ணன் என்ன விழி அசைக்கிறாரோ அது அந்த மேடையில் நடக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அலைந்த அலைச்சல் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு காணொலியில் விளக்க முடியாதுங்க. இப்படி பல பேர் உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் பேர் சொல்ல மறந்துடணும்னு பயமாக இருக்குது. அப்படி உழைத்த பெருமக்கள் அவங்க. ஒரு பக்கம் மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நோன்பு திறக்கிற இடம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாலூற்ற தாய்மார்களுக்கென்று ஒரு அறை பராமரிக்கப்பட்டிருக்கு, எல்லோருக்கும் கழிவறை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, வேட்பாளர்கள் தனியே செல்வதற்கு ஒரு கழிவறை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அதற்குன்னு கேராவன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல அந்த மாநாட்டு திடல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் குடிநீர் வசதி, அதை நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. குழாய்கள் அமைத்து எல்லோருக்கும் தரமான சுத்தமான தூய குடிநீர் வழங்கப்பட்டுச்சுங்க. மாநாடு முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் உறவுகள்
எல்லோரும் தங்களுக்கான உணவை தாங்களே தயாரித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு குடும்பமாக அவர்கள் உணவருந்திய அந்த காட்சி நாம் தமிழர் கட்சி சாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இனத்திற்கான பெரும் குடும்பம் என்பதை காட்டுவதாக அமைந்திருந்தது. இதில் முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். நான் என்னுடைய மகிழுந்தை எடுத்துக்கொண்டு என் பெற்றோர்களை அழைப்பதற்காக நான் வந்து கொண்டிருந்த நேரத்தில் குழந்தைகள் ஒரு 10-15 குழந்தைகள் அவர்களோட தாய்மார்களோட உட்காந்துருந்துச்சிங்க. அதுங்கெல்லாம் பசியால் கொஞ்சம் வாட்டத்தோடு அமைதியாக உட்காந்துருந்துச்சு. அப்போ தான் ஒரு ஊரோட பேருந்திலிருந்து உணவு பொட்டலங்கள் இறக்கப்படுது. அது எந்த ஊர்னு நான் கவனிக்கலைங்க. அந்த நேரத்தில் அந்த உணவு பொட்டலங்களை இறக்கி கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் உறவு ஒருத்தவர் இந்த குழந்தைங்களும் இந்த பெண்களும் சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டாருங்க. உடனே ஓடி போய் நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு அவர் கேட்குறாரு. இல்லை, சாப்பாடு வாங்க போயிருக்காங்க, எங்கள் வீட்டு ஆண்கள் சாப்பாடு வாங்க போயிருக்காங்கன்னு அந்த பெண்கள் சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வாங்கிட்டு வரட்டும், குழந்தைங்கள்லாம் முகம் வாட்டமாக இருக்குது, இந்தாங்க எங்கள் சாப்பாடை நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவர் ஏதோ ஒரு குடும்பத்திற்கு அந்த உதவி செய்த அந்த காட்சி இருக்குது பாருங்க. நீங்கள் உலகத்தில் எந்த ஊரில் வேணாலும் பிறந்துருங்க, எந்த நாட்டில் வேணாலும் பிறந்துருங்க, ஆனால் தமிழன் என்று வரப்ப நாமெல்லாம் ஒரு இனம், நாமெல்லாம் ஒரு குடும்பம் என்ற காட்சியை அந்த காட்சி நினைவூட்டியதுங்க. அந்த பிள்ளைகள் அந்த இட்லியை வாங்கி சாப்பிட்றப்ப தான் அந்த குடும்பத்து ஆண்கள் உணவை வாங்கிட்டு வந்துட்டாங்க. உடனே நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னே அந்த குடும்பத்து ஆண்கள் தாங்கள் வாங்கி வந்த அந்த உணவு பொட்டலங்களை அப்படியே அந்த பேருந்தில் உணவை இறக்கி கொண்டிருந்தவற்றை கொடுத்து இதை உறவுகள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த காட்சி இருக்கு பாருங்க. உண்மையிலே நாம் தமிழர் கட்சி என்பதன் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மனதின் அலைவரிசை இருக்கு பாருங்க, அது மிக மிக உணர்ச்சி வயமானதுங்க. அதே போல அந்த வளாகத்தில் ஒருத்தரோட பர்ஸு காணாமல் போனதும் அந்த பர்ஸு சரியாக அந்த உரியவற்றை சேர்க்கப்பட்ட காட்சியும், பல்வேறு விலை உயர்ந்த அலைபேசிகள் கீழே விழுந்த பிறகு அதை உரியவர்கள்ட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் எடுத்துக்கொண்ட சேர்த்த அந்த பணிகளும் எக்காலத்திலும் நாம் தமிழர் கட்சி தத்துவ வயப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் தமிழ்நாட்டை காக்க பிறந்திருக்கின்ற ஒரு கூட்டம்ங்கிறத நிரூபித்து கொண்டே இருந்தார்கள். இந்த மாநாட்டுக்கு உலகத்தோட பல நாடுகளில் இருந்து உறவுகள் வந்திருந்தாங்க. குறிப்பாக சுவிட்சர்லாந்திலிருந்து, இத்தாலியிலிருந்து, பிரான்சிலிருந்து, மலேசியாவிலிருந்து, ஈழத்திலிருந்து, எல்லா நாடுகளில் தமிழர்கள் எங்கெங்கே நாடுகளில் இருக்கிறாங்களோ, ஆஸ்திரேலியாவிலிருந்து, லண்டனிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்து உறவுகள் பெருந்திரளாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்களும் இந்த தாயக தமிழகத்தில் நடைபெறுகிற இந்த இனத்திற்கான திருவிழாவில் கலந்து கொண்டு அவர்கள் அந்த இன ஓர்மை என்ற உணர்ச்சி அடைந்த அந்த காட்சியும் மறக்க முடியாததுங்க. மாநாடு முடிச்சிட்டு என் குடும்பத்தோட நான் காரில் வந்துக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ஒன்று தோணுச்சுங்க. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கட்சியில் நான் அண்ணன் சீமானோட பயணிக்கிறேங்க. அண்ணன் சீமானின் தொடக்க காலத்திலிருந்து பயணிக்கின்ற ஒரு சிலரில் நானும் ஒருத்தவன். அண்ணன் சீமான் தன் வாழ்வில் ஒவ்வொரு படியாக அவர் எப்படி உயர்ந்து வந்தார் என்பதை மிக அருகிலிருந்து நான் கவனித்து கொண்டிருக்கிறேங்க. அவருடைய வாசிப்பு திறமையாக இருக்கட்டும், அவரது தனது பேச்சு முறையை மனசுக்குள்ளே அடுக்கி கொண்டு தயாரிக்கின்ற விதமாக இருக்கட்டும், மற்றவர்களை நேசிக்கின்ற அந்த தாய்மை குணமாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கூட்டத்தை லட்சக்கணக்கான தமிழர்களை வழிநடத்தி அழைத்து செல்கின்ற அந்த தலைமை பண்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ அண்ணன் சீமான் அவரை தாண்டிலும் அவரை உருவாக்கிய எம் தேசிய தலைவர் மேதகு எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்பதை புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சிங்க. அண்ணன் சீமான் இந்த பணிக்கு அவர் உரித்தானவர், தகுதியானவர் என்று கருதி அந்த பணியை செய்ய தலைவர் மேதகு அவர்கள் இப்படி பணித்திருக்கிறார், அவரை உருவாக்கி இருக்கிறார் என்று நினைக்கிறப்போ தேசிய தலைவர் மேதகு அவர்களின் தீர்க்க தரிசனத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்காக குடிநீர் வழங்குகிற அந்த விஷயத்தில் ஒரு சிறப்பான கவனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் தான் எல்லோருக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டது. அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே எண்ணிக்கை மாறாமல் மீண்டும் கொடுத்தவர்கள்ட்டே சேர்ந்தது மாபெரும் சிறப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் மாநாடு முடிந்த பிறகு அந்த வளாகமே தூய்மையான ஒரு வளாகமாக மாறிவிட்டது. ஏனென்றால் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல லட்சக்கணக்கான மக்களும் தாங்கள் போட்ட அந்த குப்பைகளை அவர்களே எடுத்து அங்கே இருந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த மாநாட்டு வளாகத்தை சுத்தம் செய்த காட்சி இருக்கு பாருங்க. வேற எந்த கட்சியிலையும் நடக்காதுங்க. எல்லா குப்பைகளையும் எடுத்து ஒழுங்காக சேகரிக்கப்பட்டு அது சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்கள்ட்ட வழங்கப்பட்டுச்சுங்க. மாநாடு முடிஞ்சு கடைசியாக பார்க்குறப்போ அந்த மாநாட்டு திடலே
வெறுமனே காட்சி அளித்தது. ஒரு குப்பை கூட அந்த மாநாட்டு தட்டில் இல்லை. எல்லா நாற்காலிகளும் அடுக்கி வைக்கப்பட்டன. சிறு சிறு குழந்தைகள் கூட நாற்காலிகளை அடுக்கி வைத்த அந்த காட்சி இருக்கு பாருங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தலைமுறைக்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கானது என்பதையும் நிரூபித்த காட்சிங்க. மாநாடு முடிந்த பிறகு எல்லோரும் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறப்ப பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஒன்று ஏற்படுதுங்க. நம்ம மாநாட்டு பேருந்துக்கு இல்லை, ஒரு அரசு பேருந்துக்கும் ஒரு லாரிக்கும் நடுவே ஒரு விபத்து ஏற்படுது. அதில் பல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மாநாட்டுக்கு வந்து ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த நள்ளிரவு நேரத்தில் தாங்கள் வந்திருந்த பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்திட்டு ஓடி போய் எல்லோரும் அந்த மக்களை காப்பாற்றி அங்கே இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. இது போன்ற நிகழ்வுகள் எப்போதுமே மாநாட்டுக்கு போயிட்டு வரவங்க தான் இது போன்ற விபத்துக்களில் சிக்குவாங்க. ஆனால் மாநாடு முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருப்பவர்கள் பொதுமக்கள், பாதிக்கப்படுற பொதுமக்களுக்கும் துணையாக இருந்தார்கள் என்ற செய்தி இருக்கு பாருங்க. நினைச்சு பார்த்தாலே சிலிர்க்குதுங்க. நான் இந்த மாநாடு முடிந்து வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்த பல லட்சக்கணக்கான இந்த தமிழர்களை பற்றி யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் மனசுல பட்டுச்சுங்க. எப்படி இவர்கள் பாதுகாப்பாக வந்துவிட்டு பாதுகாப்பாக செல்கிறார்கள் என்று யோசிக்கிறப்ப தான் நான் ஒன்று உணர்ந்துக்கிட்டேன். எம் இனம் காத்த மாவீரர்கள் அவர்களை குலசாமிகளாக நின்று பாதுகாக்கிறாங்க. ஒவ்வொரு பேருந்திலையும் மாவீரர்கள் உருவமற்ற நிலையில் இருந்து எமது உறவுகளை பாதுகாக்கிறாங்க. பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக வீட்டிற்கு கொண்டு போய் எங்களது குலசாமிகள் அவர்களை சேர்க்கிறார்கள் என்ற செய்தியை நான் உணர்ந்து கொண்ட போது உண்மையிலேயே என் உடல் சிலிர்த்து அடங்கியதுங்க. இது போன்ற ஒரு மாநாடு, தமிழ் தேசிய அரசியலுக்கென்று ஒரு மாநாடு, இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, இந்த மாநாட்டை காணுவதற்காகத்தான் என்னுடைய இந்த பிறப்பே நிகழ்ந்துச்சின்னு நான் நினைச்சு பூரிக்கின்ற வகையில் அந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றதுங்க. உண்மையில் சொல்லணும்னா அந்த மாநாட்டிற்காக பல பேர் ராத்திரி பகலாக உழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக திருச்சி மாவட்டத்து உறவுகள், அவர்கள் ஒவ்வொருவரும் உழைத்த உழைப்பு மாநாடு முழுக்க தெரிஞ்சிச்சிங்க. இப்படி ஒரு மாநாடு நடத்த வேண்டும், அந்த மாநாடு இந்த வகை நேர்த்தியோடு நடைபெற வேண்டும், இந்த ஒழுங்கோடு இந்த கட்டுப்பாட்டோடு நடைபெற வேண்டும், அதில் பல லட்சக்கணக்கான தமிழர்களை ஒன்று சேர்த்து அணியப்படுத்த வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என கனவு கண்டு சாதித்த அண்ணன் சீமானுக்குத்தான் இந்த மாநாட்டின் வெற்றிக்கான எல்லா சிறப்புகளும் போய் சேரும். அந்த அண்ணன் சீமான் அவர்களை உருவாக்கி தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு கருவியாக மாற்றியிருக்கின்ற எம் தலைவர், தேசிய தலைவர் மேதகு அவர்களுக்குத்தான் எல்லா பெருமைகளும் போய் சேரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.